ஒரு மெய்யான ஊழியக்காரங்க இருக்க மாட்டாங்க, மெய்யான தேவ பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, உண்மையான ஊழியர் இருக்க மாட்டாங்க. மேலோட்டமாய் கம்ப்யூட்டர் மூலியமாக, நெட் மூலியமாக, கூகுள் மூலியமாக சத்தியம் எழுதப்பட்டிருக்கும், சத்தியம் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும், படிக்க முடியும். ஆனா உண்மையான சத்தியத்துடைய அம்சத்தை, உண்மையான வேத வசனத்தின் சத்தியத்தினுடைய அம்சத்தைய வல்லமைய சொல்ல உண்மையான ஊழியர்கள் இருக்க மாட்டார்கள். இதான் பொருள். ஆக இப்படிப்பட்ட கடைசி நாட்டில் வாழ்ந்து கொள்கிறேன்னா எப்படி கிறிஸ்துவுக்காக வாழுவது? இந்த வாலிப பெருவாளிய கருப்பொருள், யாரை நான் அனுப்புவேன் என்று வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார். உலகத்தை உண்டாக்கின, வானத்தையும் பூமியை படைத்த நம்முடைய தேவன், அவருடைய அங்கலாய்ப்பு, சர்வ வல்லமுள்ள தெய்வத்தின் வேதனை, உலகத்தை படைத்த உங்களையும் என்னையும் படைத்த முழு உலகத்தையே படைத்ததான தெய்வத்தின் வேதனை, தெய்வத்தின் பாரம், ஆண்டுடைய கரிசனை. ஐயோ, இந்த உலகத்தை படைத்த உண்மை என்னை போலவே நம்மை போலவே என்னுடைய சாயலில் என்னுடைய ரூபத்தில் என்னை போலவே நம்மை போலவே மனுஷியை உருவாக்கினமே. இப்போதோ மனுக்குளம் பாவம், சாபம், இருள், பயங்கரமான அக்கிரம், அநியாயம், இப்படிப்பட்ட பயங்கரமான பாவம் சாபம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே. இந்த ஜனத்தை எப்படி நான் மீட்டுக் கொள்ளுவது? இந்த ஜனத்தை எப்படி நான் மீண்டும் பரலோகத்துக்கு கொண்டு வருவது? இந்த ஜனத்தை எப்படி ரட்சிப்பை கொடுப்பது என்று பிதாவாக தேவன் ஜனங்களுடைய பாவங்களை பார்த்து பார்த்து, தேசத்தின் பாவங்களை பார்த்து பார்த்து, சமுதாயத்தின் பாவங்களை பார்த்து பார்த்து, தேசத்தின் பாவம், சமுதாயங்களின் பாவம், குடும்பங்களின் பாவம், ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களையும் கீழ்ப்படியாமையும் பார்த்து வேதனைப்பட்டு, ஐயோ, இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படி, இந்த உலகத்தை ரட்சிக்கும்படி, தேசத்தை ரட்சிக்கும்படி, நாட்டை ரட்சிக்கும்படி, உலகத்தில் ஜனங்களை ரட்சிக்கும்படி யாரை நான் அனுப்ப போவது என்று ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த மத்தியானவர்களே, ஒருவர் நீங்க தேவன் தேடுகிற மனுஷியாய், தேவன் தேடிக்கொண்டிருக்கிற மனிதனாய், வாலிப சகோதரனாய், சகோதரியா ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். இந்த செய்தி முடிவில் இதோ ஆண்டவர் ஏசாயா என தீர்க்கதரிசி சொன்னது போல, இதோ அடிமை, என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று ஏசாயா தன்னை ஒப்பு கொடுத்தது போல நீங்க முன் வருவீங்கன்னா உங்க வாழ்க்கை மகிமையா இருக்கும். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து பிரியமானவளே, கடந்த வருஷத்தை சொன்னதானே அதே செய்தியுடைய 2வது பகுதி நான் பேச போகிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. சில வசனங்கள் இந்த நாள் உங்களுக்கு என்று வாசிக்க விரும்புகிறேன். மன்னிக்கு 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பகுதி உங்களுக்கு சொல்லுகிறேன். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Somebody turn with me. 1 Timothy chapter 4 and verse begins 12 and 13. யாரா எடுத்துங்க, மைக்கில் ஒருத்த வாசிங்க, அல்லது வாசிக்கிறவங்களும் மைக்க கொடுங்க. அருமையான வாலிப பெருவாக வந்திருக்கிற இளமை செல்வங்களே, வாலிப செல்வங்களே, வாலிப தம்பி தங்கச்சி, ஒரு பெரியவங்க இருக்கிறீங்க, ஆனால் நீங்க வாலிபரா நினைச்சுங்க. ஏன்னா பெரியவங்க தான், ஆனால் செய்கிற காரியம்லாம் வாலிபத்தன்மை மாதிரி தான் இருக்குது. ஆக உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். வேதம் சொல்லுகிறது, உன் இளமை குறித்து இந்த உலகத்தில் எவனும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாதபடிக்கு உன் இளமையை ஜாக்கிரதையா காத்துக்கொள். ஒரு அல்லையிலே சொல்லுங்க தம்பிமாருங்க, தங்கச்சி அல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. உன் இளமை குறித்து no one can despise your youth. உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாவிடாதபடிக்கு நம்பர் 1 வார்த்தையில ஜாக்கிரதையாரு. 2வது உன் நடக்கையில ஜாக்கிரதையாரு. 3வது உன் அன்பில ஜாக்கிரதையாரு. அந்த அன்பை எங்கே வித்து விடாதே, அந்த அன்பை எங்கே கொடுத்து விடாதே, உன் அன்பில ஜாக்கிரதையாரு. 4வது
உனக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது, அது கிறிஸ்துவின் ஆவியா இருக்கட்டும். உனக்குள்ளே தேவன் ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார், அது கிறிஸ்துவின் ஆவி. உனக்குள்ள இருக்கிற ஆவி பிசாசின் ஆவியா, உலகத்தின் ஆவியா, அலைகிற ஆவியா, அல்லது பரிசுத்த ஆவியா? உன் ஆவியில ஜாக்கிரதையாரு. அடுத்து நம்ம மிக முக்கியமானது வாலிப செல்வங்களே, என் அன்பு தம்பி தங்கச்சி தேவ பிள்ளைகளே, விசுவாசத்துல ஜாக்கிரதையாயிரு. காரணம், இந்த உலகத்தை பொல்லாங்கானவன், இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாங்காக பிசாசானவன் உங்க விசுவாசத்தை அழிக்கும்படியாக, உங்க விசுவாசத்தை எடுத்து போடும்படியாக பலவிதமான சோதனைகள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அடுத்து கற்பிலும் மிக முக்கியமா உங்க கற்புள்ள ஒரு பெண்ணாய், கருப்புள்ள ஒரு புருஷனாய், கருப்புள்ள ஒரு வாலிபனாய், கற்புள்ள ஒரு சகோதரியா இருக்க ஜாக்கிரதையாரு. அடுத்து யாருக்கு? விசுவாசில மாதிரியாயிரு. அடுத்த வசனம், அடுத்து சொல்கிற வாலிப பிள்ளைகளை உங்களுக்கு சொல்றாரு, இந்த கர்த்தராகிய இயேசுவாகிய நான் இந்த மீண்டும் அந்த பூமிக்கு வருகிறவரை, ஆண்டவராகிய நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் இந்த பூமிக்கு மகிமையோடு கூட வருகிறவரை, இந்த பூமிக்கு சகல பரிசுத்தவான்களோடு கூட, உன்னதத்தில் தேவ தூதர்களோடு கூட, கர்த்தருக்கு நித்திரையிலிருந்த தேவ பிள்ளைகளோடு கூட ரகசிய வருகளை என்ன செய்கிறேன்? வருகிற வரை நான் வருமளவும் எப்படி இந்த பூமியிலிருந்து மேலே போகிறனோ அதே போல ஒரு நாளில் மேலிருந்து கீழே வர போகிற நான் வருகிற வரை. ஆண்டவராய் இயேசு சொல்ல நல்ல கவனிங்க. பவுல் சொல்லல, எந்த பரிசுத்தவான்க சொல்லல, தேவனுடைய இயேசு கிறிஸ்து வார்த்தையை பவுல் மூலமாய் ஆண்டவர் சொல்ல, நான் இந்த பூமிக்கு வரப்போகிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறார். நான் இந்த பூமிக்கு சீக்கிரம் வரப்போகிற வரை மீண்டும் நினைப்பூட்டுகிறார். நான் வருகிற வரை, நான் உங்களை வந்து சந்திக்கிற வரை, நான் உங்களை வந்து நியாயத்திருக்கிற வரை, நான் உலகத்தில் பூமியில வருகிற வரை நீ என்ன செய்? எதை வாசிக்குது? ஊர்க்கதை வாசிப்பது அல்ல, வீணான புத்தகத்தை வாசிப்பதல்ல, அருவருப்பான புத்தகத்தை வாசிப்பதல்ல, உலகத்தின் புத்தகத்தை வாசிப்பதல்ல. நான் வருகிற வரை வேத வசனம் சத்தியம், வேத வசனமாக புத்தகத்தை வாசிக்கிறதிலும், அதுல ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுவதிலும், அடுத்து அதுல உபதேசம் பண்ணுவதில் என்ன செய்? அருமையான தம்பி தங்கச்சி, my dear sister, my dear brother, young man and young girl, and my dear father and mother, you beware of, you will keep watch in all these things. உங்களை பார்த்து இந்த மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், இவை எல்லாம் ஜாக்கிரதையாரு. அது அடுத்த வசனம் சொல்லு, 15ஆம் வசனம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. கடைசி வசனம், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கை. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளே சிந்தித்துக் கொண்டு இவைகளே நினைத்து. நீ தேறுகிறது, என் புள்ளை இவன் தேரவே மாட்டான், இவன் போடுகாலு, இவன் தேர மாட்டான், இவன் பைத்தியம், இவனால முடியாது, பலவன் குறையுள்ளவன், இவன் தேரவே மாட்டான். அருமையானவர்களே, வாலிப தம்பி தங்கச்சி சகோதர சகோதரியே என்ன கவனிங்க, யாரும் பேசாதீங்க. நீங்க தேறுகிறது உங்க சொந்த புத்தியில அல்ல. நீங்க மேல தேர்ச்சி அடைவது, தேறுகிறது என்பது மேல வருகிறது உங்க கையில் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. உங்க வட்டாரத்தில் உங்க லைன்ல இவன் நல்லா தேறிட்டான்பா, இவன் நல்லா தேறிட்டா, மைன்ஸ் எம்ப்ளாய் புள்ள, அப்பா வேலை இல்லை, அம்மா வேலை இல்லை, ஆனா இந்த புள்ள நல்லா தேறிட்டால, நீ தேறுகிறது உன் வட்டாரத்தில் விளங்கும்படி. நீங்க தேறுகிறது உன் வீட்டில், உன் சமுதாயத்தில், உங்க சொந்தக்கார குடும்பத்து மத்தியில, அநேக ஜாதி நீங்க தேறணும். படிப்புல தேறினாய் மாற வேண்டும். படிப்புல, ஞானத்துல, செல்வத்துல, பணத்துல எல்லாம் தேர்ச்சி அடையணும். நீ தேறுகிறது யாவருக்கும் பார்க்கும்படி, எல்லாரும் பார்க்கும்படி, எல்லாருக்கும் முன்பு விளங்கும்படி. அருமையான சகோதரர் ஒரு நல்ல சாட்சி, உங்க பேர் பிரதர் ஜேக்கப் நல்ல சாட்சி சொன்னாரு. நாங்க ஊழியக்காரங்களை நான் கூட யோசித்தேன், அந்த சாட்சி நீங்க சொல்லும் போது எனக்கு புரிஞ்சது.
பெருமையை சொல்ல வரல. ஒரு காலத்தில் அடுப்பு கறி தெரியும் உங்களுக்கு? அடுப்பு கறி யாருக்கு தெரியாது? தம்பி, யாருக்கு அடுப்பு கறி தெரியாது உங்களுக்கு? பின்ன வெறும் கோல்கட் பேஸ்ட்லேயே வந்துட்டீங்களா ஆரம்பத்துலேருந்து? சரி, ஐயா நான் வீடியோ வச்சிருக்காரு, நான் அப்படி இப்படி போயிட்டா காலியாக நினைக்கிறேன். ஓகே, பெருமைக்காக சொல்லலை. எங்கள் அக்காவுக்கு நேத்தான் சொன்னேன் பெங்களூரில். நாங்கள் மனைவி சொல்லாம சிஸ்டர் இன்னைக்கு கூட சொல்லிட்டியா அப்படின்னும், அதுக்காக சொல்கிறேன். இவரை போல நல்ல சாட்சி என் வாழ்க்கையில் நான் சொல்லணும்னா ஒரு நாளெல்லாம் சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இதே ஊரில் தான் ஆஃப் அண்ட் போட்டு பிறந்து வளர்ந்து எங்கள் விசுவாசத்தில் இங்கே இருக்கிறாங்க சிலர், எங்கள் அக்கா மாமா இருக்கிறாங்க. இதே பட்டணம் தான் உங்கள் முன்னே சூட்டும் டைய நிற்கிறேன்னா இதுக்கு பின்ன நிறைய அனுபவம் உண்டு, கடந்து வந்த பாதைகள். நான் எப்படி தேறினேன் என்பதை இந்த தங்கவேல் சாட்சி, போதகர் சாட்சி, சபைகள் சாட்சி. இப்போ வந்து போன தாஸ் சொன்னாரு பாருங்க, நான் எப்படி இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுப்பு கறியை தான் எடுத்து என்ன செய்யும், பல் என்ன செய்வான், தேய்ப்பது வழக்கம். தங்கவே இல்லை தெரியல, தமிழ்நாட்டில் வந்தவங்களை எப்படி தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ப்ரஷ் பண்ணுறோம் பாரு, ப்ரஷ், அந்த ப்ரஷ்னுடைய என்ன சொல்கிறது, அந்த நுனிகள், அந்த ப்ரஷ் தலைக்கு மேலே அந்த ப்ரஷ் ஒரு அது இருக்குதுங்க, அந்த என்னன்னு சொல்கிறது, என்னவா என்ன புரியல தமிழ்ல, நுனி. நான் என் குடும்பம் என் மனைவி பிள்ளை நான் ப்ரஷ் பண்ற அது ஒவ்வொரு மேலே கீழே கார்னர் பார்த்தீங்கன்னா கோல்டு. நம்புறீங்களா? இல்லை நாளைக்கு காலை 8 மணி வீட்டு வந்து பாருங்க, எடுத்து கொடுக்குறேன், அந்த வலிக்கிட்டு கொடுத்துருங்க. அடுப்பு கறி தேய்த்திருந்தவனை ஆண்டவர் பல் துளைக்கிறது பிரஷ் பண்றது கூட அந்த மூலெல்லாம் கோல்டு பிளேட்டிங் கத்த கொடுத்தார். இந்த தேறியது காரணம் இப்ப சொல்லப்பட்ட அந்த பைபிளை வாசித்தோம் அல்லவா, அதன்படியா கொஞ்சம் கொஞ்சமாய் நடக்கவும் கைப்பிடிக்கவும் அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ என்னையும் எங்களை ஒப்பு கொடுத்தபடினால்தான் இன்றைக்கு அடுப்பு கறியை கோல்டு கறியா மாத்திட்டார் ஆண்டவர். பிரதர் ஜேக்கப் சொன்னாரு, ஒரு காலத்துல ஷாயின் பஸ்ல போறதே பெரிய விஷயம். இந்த ஸ்கூல்ல 26 இந்த ரிபப்ளிக் டே மற்ற நாள் வரும்போது, குடியரசு நாள் வரும்போது ட்ரெயின்ல எல்லாம் ஃப்ரீ டிக்கெட்ல உருகம் ஏறி மாறிக்கு போகிறோம், போயிட்டு வருவோம் சும்மா. ஏன்னா அன்னைக்கு ஃப்ரீ, யாரும் டிசி வர மாட்டான், டிக்கெட் கேட்க மாட்டான். ட்ரெயின்ல போறது பெரிய விஷயம் அந்த காலத்தில். ஆனா இன்னைக்கு நான் போறதெல்லாம் என்னோட சகோதரலாம் தெரியும் எப்படி தேர்வு முடியா கத்துக்கிறதா. என்னை பொறுத்த இந்த வயது நான் ஏறாத விமானம் கிடையாது. எந்த உலகத்தை கிளாஸ் தரமான விமானம் இருக்குதோ எல்லா விமானத்தை ஏறுவ ஆண்டு கிருபை தந்திருக்கிறார். காரணம் என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தபடினால. நான் படிச்சது தமிழ், எல்லாருக்கும் தெரியாது. எம்ஏன்னு போட்டு வச்சுக்கிறாங்க, அது சும்மா எல்லாம் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி படிக்க சொன்னாங்க. எனக்கு எம்ஏலாம் நான் படிக்கணும் ஆசைப்படலை. என்னோடு இருக்கிற சகோதரர் இல்லை பாஸ்டர் நீங்கள் படிக்கணும்னு சொல்லுறதுனால அதை படிக்க முடியாது ஒரு பேருக்காக. ஆனால் உலகம் போது நான் பேசுறது ப்ரீச் பண்ணுறதுனா ஆங்கிலத்தை என்னையே உதாரணம் வைக்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் தேறுகிறது யாவருக்கும் மத்தியில் விளங்குபடி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்க தேறுகிறது உங்க வாத்தியர் அல்ல, ஆனா வாத்தியர் ஒரு பொருட்டு. நீங்க தேறுகிறது உங்க படிப்பு, தொழில், இப்படி முயற்சிகள், ட்ரைனிங், இவெல்லாம் ஒரு வழிதான். ஆனா உங்களை தேர செய்கிறவர் உங்களை உண்டாக்கின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாழ்க்கையில நீங்க தேறணும்னா, உங்க படிப்புல தேர வேண்டும் என்று சொன்னால், உங்க குடும்பத்துல தேர வேண்டும் என்று சொன்னால், சமுதாயத்தை தேர வேணும்னா, உங்க சபையில நீங்க தேரனா, ஊழியத்துல நல்ல தேர்ச்சி அடையணும்னா, எல்லாவற்றிலும் தேர்தல் அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களை உண்டாக்கின தேவ சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படிங்க. இப்போது வாசிங்க மீண்டும். உன் இளமை குறித்து உங்கள் இளமை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது. நல்ல கவனிங்க. ஆண்டு இந்த மத்தியானவுல எவைகளிலே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். வாலிப பிள்ளைகளே, சும்மா பாவத்துக்கும் உலகத்துக்கும் இச்சைக்கும் அடிமைப்பட்டு ஓடாதீங்க. பிரதர் இங்க இருந்த இன்னொரு பிரதர் பிரசங்கம் பண்ணியிருந்தாரு, வரும்போது சில காரியங்கள் சொல்லி கொண்டிருந்தார், எனக்கு பிடிச்சது. வேதம் சொல்லுகிறது, உன் இளமை மிக விசேஷமான அனுபவம், உன் வாலிப பருவம் மிக விசேஷமான வாலிப பருவம்.
ஆண்டவராக தேவன் பாருங்க, வாலிபர்களை தான் பைபிள்ல அதிகமாய் தேர்ந்தெடுத்து வாலிபர் மத்தியிலே வாலிபர்கள் மூலியமா தான் பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அதுக்கு உதாரணம் தான் யோசுவா. தேவன் யோசுவை அழைக்கும் போது 17 வயசு. ஆண்டவர் தானியேல் அழைக்கும் போது 20 வயசு. சிம்சோன் அழைக்குவது 40 வயது. இப்படி ஆகாப்புடைய ஆசாப்புடைய பிள்ளைகளை பாருங்கள், எல்லாம் வாலிப பிள்ளைகள். பைபிளில் ஏராளமான வசனம் சொல்லி இருக்கிறது. வாலிப பிள்ளைகளை தான் ஆண்டு அழைத்து தெரிந்து கொண்டு தன்னுடைய மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். வாலிப பருவம் மிக மிக முக்கியமான ஒரு பருவம், தேவனுக்கு சிறந்த பருவம். எப்படிப்பட்ட வாலிப பருவம் இருக்க வேண்டும் இதை நான் அப்புறம் சொல்றேன். இப்போது என்னோடு கூட தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. என்னோடு கூட தானியேல், turn with me to the book of Daniel chapter 1 வசனம் 8 என்று நினைக்கின்றேன். பிறகு மீண்டும் இந்த 1 தீமோத்தேயுக்கு வருவோம். வாசிங்கள் என்னோடு கூட தானியேல். ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே. ஒரு நிமிஷம் நான் வசனம் சொல்றேன். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் வசனம் 3. வசனம் 3. ராஜா அவளை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். தானியேல் 1ஆம் அதிகாரமா 3ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அப்பொழுது இயேசு, புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துரைமார்களும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும். நல்ல கவனிங்க, இந்த வாலிபர்கள் எப்படி கடந்த வருஷம் நான் சொல்லி சுட்டி காமிச்சேன். நிறைய புதுசா வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். வாலிபர்கள் இளமை எப்படிப்பட்டது, உன் இளமையில எப்படி இருக்க வேண்டும்? நல்ல கவனிங்க, உன் வாலிப பருவத்தில் உன் இளமையில எப்படி இருந்தா நீ எச்சரிக்கையா இருக்கணும். வாசித்து பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரைமார்க்கத்திலும் நம்பர் 1 உன் இளமை எப்படி இருக்கணுமா? எல்லாம் சொல்லுங்க, உங்களே இளமை எப்படி இருக்கணுமா? யாதொரு மாசு, எந்த பாவம் இருக்கக்கூடாது. எந்த பாவத்தின் அழுக்கு, உள்ளத்தின் அழுக்கு, சிந்தனையின் அழுக்கு, சரீரத்தின் அழுக்கு, பாவம் என்கிற மாசு இல்லாத பாவம் இல்லாதவர்களும் இருக்க வேண்டும். அடுத்து வாலிப செல்வங்கள், உங்கள் இளமையிலே நீ எப்படி இருக்க வேண்டுமோ? அழகாதான் இருக்கிறீங்க, எல்லாம் அழகாதான் இருக்கிறீங்க. சோட்டு கோட்டு டை போட்டு அழகு. எனக்கு இந்த ஊர்ல ஒரு வேற பேரை வச்சுக்கிறாங்க, அத்தனை எங்க சொல்ல விரும்பல. எல்லா அருமையான தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் அழகா தான் இருக்கிறீங்க. பைபிள்ல சொல்ல உன் இளமையில நீ எப்படி இருக்கணுமா? கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அழகா எல்லா கடைகளும் சொல்லுங்க, வார்த்தைக்கு பைபிள்ல சொல்லுங்க. அழகா பாத்தீங்களா? யார் சொல்றாரு? ஐயா சொல்றாரு. ஐயா சொல்றாரு. யாரே நம்ம இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பாரு அருண் டேனியல் தகப்பனா சொல்றாரு, சித்தப்பா அல்ல காலெல்லாம் போட்டு அழகுன்னு அவர் கை தூக்குறார். நீங்க அழகு இல்லையா சிஸ்டர்ஸ்? பைபிள் உன் இளமையில எப்படி இருக்கணுமா? நோஞ்சா மாதிரி கூடாது, பைத்தியக்கார மாதிரி நோஞ்சா மாதிரி ஒன்னு கை கால் வராது இருக்க. பைபிள் சொல்லுது நீ அழகா இருக்கணும். எந்த அழகு? வேதம் சொல்லுகிறது உன் இளமையில எப்படி இருக்க? அழகானவனும் அழகு என்று சொன்னால் பேச்சில் அழகு, உன் கிரியில் அழகு, உன் நடத்தையே அழகு. நீ உட்கார்ந்தாவே ஒரு அழகு, எழுந்தாலே ஒரு அழகா இருக்கணும். வாயை திறந்தாலே ஒரு அழகு. சில வாயை திறக்கும் பார்த்துக்கிறேன், அதோட அந்த நாளே கெட்டு போயிடும். நல்லாதான் இருக்கும், ட்ரெஸ் பண்ணி வந்திருப்பாங்க, அவங்க வாயை நீங்க பார்த்தீங்க நேர உருகம் ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்துருவீங்க. தற்கொலை தான். வேதம் சொல்லுகிறது உன் நாவை திறந்து பேசுவது ஒரு அழகு, உன் பார்வை அழகு. பார்வையில அழகுள்ளவனும் பேச்சில அழகுள்ளவனும் உன் கரத்தின் கிரியைகள்ல அழகுள்ளவனும் உன் நடத்தில அழகுள்ளவனும் உன் நற்சாட்சியில அழகுள்ளவருமாய் இருக்கிறவன் அவன் தான் வாலிபன், அவன் தான் இளமை. அடுத்து என்ன சொல்லுகிறது? சகல ஞானம். இளமை எப்படி இருக்கணுமா? உன் இளமை நீங்க எப்படி இருக்க? எப்படிப்பட்ட வாலிபர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல எப்படி இருக்கணும்? மாசு இல்லாதவனும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்?
அழகுள்ளவனும். மூன்றாவது எப்படி இருக்கணும்? ஏன் மைக்கு விட்டு விட்டு வாசி. சகல ஞானம். என்ன ஞானம்? உலகத்தின் ஞானம், வேதத்தின் ஞானம், பைபிள் ஞானம், சத்தியத்தை அறிகிற ஞானம், ஆவிக்குரிய ஞானம், பொருளாதாரக்குட்பட்ட ஞானம், எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஞானம். நல்ல கவனிங்க. அறிவு படிப்பினால வரும், ஞானமோ கர்த்தருக்கு பயந்தாதான் வரும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அறிவு நீங்க படிக்கிற பாட புத்தகத்தில் வருகிற ஒன்று, ஞானமோ கர்த்தர் தருகிற ஒரு ஈவு. அதுக்கு வழி தேவனுக்கு பயந்து வாழணும். அப்போ ஞானம் உள்ளவனும் தேவனுடைய ஞானத்தை பெற்றவனும். அடுத்து அறிவில் சிறந்த வாலிபரை தெரிந்து கொண்டு வா. என்ன அறிவு? தேவனை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு, பிரமாணத்தை அறிகிற அறிவு, சட்ட திட்டங்களை அறிகிற அறிவு, ரகசியங்களை அறிகிற அறிவு, கடைசி கால சத்தியங்களை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற சத்தியத்தை அறிகிற அறிவில் சிறந்த வாலிபலை நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து கல்வி நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ள வாலிபர். பாத்தீங்களா? வாலிபர் எப்படி இருக்கணும்?